50வது நாள். இப்போ இந்த 40 நாட்கள் அவரோடு போதித்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அடைவது மாத்திரமல்ல, எருசலேமில் இருந்து சுவிசேஷம் புறப்பட்டு பூமியின் கடைசி பரியந்தமோ மாம்சமான யாவர் மேலேயும் இந்த ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது பூமி ரட்சிக்கப்படும். நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் எனக்காக மாறுவீர்கள் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் அன்று சொல்கிறார். எனக்கு அந்த வேலையா இந்த வேலையா, அந்த படிப்பா இந்த படிப்பா, அதுவா இதுவான சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குற பழக்கம். சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து நீங்க காரியத்தை டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டிஸ்சர்னிங் ஸ்பிரிட் என்கிற வரத்தை, பகுத்தறிகிற வரத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறார். Everybody have the spirit. ரோமர் 11:25 வாசிங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லுது, for I do not want you to be ignorant of this mystery. அதாவது இந்த ரகசியத்தை நீங்கள் அறியாம போயிடவே கூடாது. என்னவென்றால் வாசிங்க, புறச்சாதியார்களுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். நீங்க அறியாம சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. என்னவென்றால், இஸ்ரவேலை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. யூதருடைய சரித்திரத்தை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. யூதர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அறியாமல் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க கிறிஸ்துவர்களாக இருந்தாலும், நீங்க கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவராக இருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும், இந்த 3 காரியங்களை குறித்து யூ டு நாட் பி இக்னோரண்ட், நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. ரகசியத்தை அறியாமல் இருந்தோமானால் நமக்கு சில காரியம் வெளிப்படாமலே போய்விடும். அது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் யூத கலாச்சாரத்தையும் சரித்திரத்தை குறித்தும் யூதர்களுடைய தரிசனங்களை குறித்தும் நம்ம ஒரு காலமும் இக்னோரண்டா இருக்கவே கூடாது. வாசிங்க 1 தெசலோனியர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13, 16, 17. 4ஆம் அதிகாரம் 13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து மரணித்து போனவர்களை குறித்து, இதுவரைக்கும் மரணித்து ஏதோ ஒரு விஷயத்துல நல்லா வாழ்ந்து மறிச்சு போயிட்டாங்க, நம்ம தகப்பனோ தாயோ இல்லை முக்கியமான நண்பரோ சகோதரரோ பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் மறிச்சு போயிட்டாங்க, இல்லை நல்லவங்க பாஸ்டரு இல்லை அதோ விட பெரிய ஆளு இல்லை யாரோ நினைக்கிறோம், அவங்க மறிச்சு போயிட்டாங்க, நித்திரை அடைந்தார்கள் என்பதற்காக நீங்கள் hallelujah, you should not be ignorant about the dead people. hallelujah. முதலாவது நீங்க இஸ்ரவேலையும் அவங்க சரித்திரத்தையும் தரிசனங்களையும் குறித்து அறியாமையா இருக்கக்கூடாது. இரண்டாவது வாசிங்க 16, 17. ஆரவாரத்தோடும் இறங்கி வருவார். பெண் 17. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 11:25 சொல்றது, இஸ்ரவேலை குறித்தும் அவர்களுடைய சரித்திரங்களை குறித்தும் அவர்களுடைய தரிசனங்களை குறித்தும் அறியாமல் இருக்கக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 4, 13, 16, 17 சொல்லுது, வரப்போகிற சபை எடுத்துக்கொள்ளுகிற காரியத்தை குறித்தும் நாம் கர்த்தருக்குள்ள போகிற காரியத்தை குறித்தும் கடைசி கால காரியங்களை குறித்தும் நாம் அறியாமல் இருக்கவே கூடாது. மூன்றாவது வாசிங்க 1 கொரிந்தியர் 12:1.
இந்த அறியாமல் இருக்கிறன்ற வார்த்தை தான் இக்னோரண்ட். நாம அறிவுக்கு எட்டாமல் தெரியாமல் இருக்கிற காரியம் தான் இக்னோரண்ட். இங்கிலீஷ்ல சொல்றது, now concerning a spiritual gifts brethren I do not want you to be ignorant. தமிழ்ல, அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிற எனக்கு மனதில்லை. சோ நீங்க முதலாவது இஸ்ரவேலை குறித்தும் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை குறித்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை குறித்தும் அறியாமல் இருக்கக்கூடாது. இரண்டாவது, நீங்கள் கடைசி காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறதை குறித்தும் கடைசி கால எச்சரிப்பின் காரியங்களை குறித்து அறியாமல் இருக்க கூடாது. மூன்றாவது, ஆவியானவரை குறித்தும் ஆவியானவருடைய வரங்களை குறித்தும் நீங்கள் அறியாமல் இருக்கவே. ஆவிக்குரிய வரங்களை குறித்து, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், கர்த்தர் கொடுக்கிற வரங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்க கூடாது. இந்த ஆவிக்குரிய வரங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும் கொடுப்பது யார்? பரிசுத்த ருவாக் அகாதோஷ். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் தான் வரங்களை கொடுக்கிறார். அந்த வரங்களை கொடுக்கிற ஆவியானவர் இறங்கின நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். You should not be ignorant about Holy Spirit and the spiritual gifts. கர்த்தருடைய ஆவியை குறித்தும் ஆவிக்குரிய வரங்களை குறித்தும் அறியாமல் ஒரு நாளும் இருக்கவே. If you sleep, நீங்க தூங்கினால் அறியாமல் இருப்பீர்கள். விழித்திருந்தால் அறியாமையில. நாம் அறியாமல் இருந்தோமானால் தண்டனைக்கு எப்படி? நாம அறியாமையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம என்னைக்குமே கர்த்தர் எதற்காக இந்த நாளை கொண்டு வருகிறார், கர்த்தர் எதற்காக இந்த விசேஷமான நாளில் இறங்கினார், இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து அறிவதற்காகத்தான் கர்த்தர் வேதத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். பவுல் 3 இடங்களில் வேதாகமத்தில் சொல்ற, do not be ignorant, do not be ignorant. அறியாமல் இராதீர்கள். நீங்க இது அறிஞ்சுக்கணும் 3 இடத்துல சொல்றாரு. 3மே ரொம்ப முக்கியமானது. இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரவேலின் காரியங்களை குறித்து. ஏன் இஸ்ரவேல்னா, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை இஸ்ரவேலர்களால அனுசரிக்கப்பட்ட பண்டிகை. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அப்படின்னும் போது இஸ்ரவேலை பற்றி தெரியவில்லை என்றால், இஸ்ரவேலின் கலாச்சாரங்களை பற்றி தெரியவில்லை என்றால், பண்டிகைகளை பற்றி தெரியவில்லை என்றால் நம்மால் அதை புரிந்து கொள்ளவே. ஸோ லூக்கா எழுதின சுவிசேஷம், அவர் 24 அதிகாரம் முடிச்சிட்டு தொடர்ந்து அப்படியே அப்போஸ்தலர் நடபடிக்கை எழுதுறாரு. அப்போ லூக்காவுடைய சுவிசேஷம் முடிச்சிட்டு அப்போஸ்தலர் நடபடிக்கை எழுதும் போது வாசிங்க முதல் வசனம். தோயாப்பிலுவே இயேசுவானவர் சோ இங்க லூக்கா தன் சுவிசேஷத்தை முடித்து தொடர்ந்து அப்படியே அப்போஸ்தலர் நடபடிக்கை எழுதுறார். ஹல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். பிதாவை தெரியும், இயேசுவை தெரியும், ஆனா பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு பெரிய புரிதல் இல்லை. அதுதான் இந்த நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அதிலே ஆவியானவர் ஏன் இறங்கினார் என்பதை தான் நம்ம விளக்கி கொண்டிருக்கிறோம். வாசிங்க இப்போ. 5ஆம் வசனம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தார்? 40 நாட்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், do not go away from Jerusalem. ஏன் எருசலேம் என்றால், அதற்கு தான் சொன்னேன், நீங்க எருசலேமை பற்றியும் இஸ்ரவேலை பற்றியும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. எருசலேமில தான் எல்லாம் தொடங்கினது, எருசலேமில தான் எல்லாம் முடியவும் இருக்கிறது. அவர் பிறந்தது, அவர் மரித்தது, அவர் உயிர்த்தெழுந்தது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது, மீண்டும் வரப்போகிற இடமும் அந்த எருசலேம் தான். சபையோரே, எருசலேமுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான். அப்போ எருசலேமில் நீங்க காத்துருங்க. எருசலேமில் தான் எல்லாம் தொடங்கும்.
எருசலேமை குறித்து நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும். எருசலேமில் என்ன நடக்குது என்ற கவனம் நமக்குள்ள எப்பவுமே. do not be ignorant about எருசலேம். எருசலேமை குறித்து அறியாமல் ஒரு நாளும் இருக்காது. எருசலேமிலே காத்திருங்கள். வாசிங்க. இப்போ கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்துக்கு முன்னாடியான ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா, பயந்து போனவர்கள், பேதுரு மறுதலித்தவனாய், அங்க இயேசுவை குறித்து சொன்னாலே அடி, இயேசுவை குறித்து சொன்னாலே ஓடணும். யார் எப்போ என்ன உபத்திரவம் சித்திரவதை பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. இயேசுவை குறித்து பகிரங்கமாய் போல்டா சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார்கள் இந்த சீஷர்களும் இயேசுவை நம்பினவர்களும். அவர் மரித்தார், இவர்களோடு எத்தனை நாள் இருந்தாரு? 50வது நாள். இப்போ இந்த 40 நாட்கள் அவரோடு போதித்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அடைவது மாத்திரமல்ல, எருசலேமில் இருந்து சுவிசேஷம் புறப்பட்டு பூமியின் கடைசி பரியந்தமோ மாம்சமான யாவர் மேலையும் இந்த ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது பூமி ரட்சிக்கப்படும். நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் எனக்காக மாறுவீர்கள் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் அன்று சொல்கிறார். வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படும் வரை பரிசுத்த ஆவியானவர் மேலிருந்து புறப்படவில்லை. அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் நின்று, கலிலேயராகிய மனுஷரே, எப்படி வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா. அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் தேவனாகிய கர்த்தர் வருவார். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் அங்கே வந்தபோது எங்க போனாங்க? மேல் வீட்டறைக்கு போனார்கள். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீங்கள் நான் போய் வரும் வரைக்கும், இல்ல பரிசுத்த ஆவியை அனுப்பும் வரைக்கும் நீங்கள் you have to wait in Jerusalem. நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். அப்போ அவர் எத்தனை நாள் இந்த உலகத்தில் இருந்தாரு? 40 நாள். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவர்கள் அந்த வீட்டிற்கு மேல் வீட்டறைக்கு வந்து காத்திருந்து எத்தனை நாள்? ஏறத்தாழ 10 நாட்கள் காத்திருந்தார்கள். 40 நாள் இருந்தாரு. மீதி அங்கிருந்து கிளம்பி அவங்க மேல் வீட்டறைக்கு போய் 10 நாட்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த 10 நாட்கள் அங்க இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனையோ பேர் வியாதிகள் சுகமாக்கப்பட்டது, எத்தனையோ பேர் கண்ணு திறக்கப்பட்டது, எத்தனையோ நன்மைகளை பெற்ற அநேகர் உண்டு. ஆனால் அங்க கூடி இருந்தது 120 பேர் மாத்திரம்தான். உண்மையுள்ள 120 பேர். ஆனாலும் அவர் வல்லமையை பார்த்தவர்கள் பயந்து போய் அங்க போய் பதுங்கிட்டாங்க. யாராவது பார்த்தா நம்மள அடிச்சிருவாங்களோ, யாராவது இயேசு பத்தி சொன்னா நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ சொல்லி பயத்தோடு அவர்கள் மேல் வீட்டு அறையில போய் சேர்ந்தார்கள். அதிலே இருந்தவர்கள் மொத்தம் 12 சீஷர்கள் இருந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை சீஷர்கள்? 11 சீஷர்கள் தான் இருக்க முடியும். யூதாஸ் நாண்டுக்குன்னு செத்ததுனால எத்தனை பேர் இருப்பாங்க?
இங்கு இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த 120 பேர் அந்த மேல் வீட்டறையில் இருக்கிறார்கள். அதிலே 11 சீஷர்கள். அல்லேலூயா. 12 - 1, ஏன்னா -1 வந்து மைனஸ் ஆயிட்டா, மொத்தம் 11 பேர் தான் அங்க இருக்கிறாங்க. இங்கே இந்த 11 பேரோடு கூட ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய கடைசி சாப்டர் இதான். அவர்களை குறித்து இதுக்கப்புறம் வேதாகமத்தில் எங்கும் நீங்கள் பார்க்கவே, மரியாளை குறித்து வெளிப்படுகிற, மரியாளுடைய பேர் வெளிப்பட்ட கடைசி இடம் இந்த அதிகாரம் தான். அந்த 120 பேர்ல மரியாளும் ஒரு ஆளாக இருந்தார்கள். தனியா இல்லாம அவர்களோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு, வாசிங்க, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் சரித்திருந்தார்கள். பேதுரு, அதாவது இந்த பெந்தகோஸ்தே நாள் கிட்ட வருகிற நாட்களிலே என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு ஏற்பட்ட பயம், இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இன்னும் பயம். ஐயோ அவரே போயிட்டாரு. ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் போனால பரவாயில்ல, நான் ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களை பலனடைய செய்வார். அப்போ அவர் வருவரையே வெயிட் பண்ணுங்க, எருசலேமிலே காத்திரு என்று தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எருசலேமிலே மேல் வீட்டறையிலே அப்படியே காத்திருந்தார்கள். அப்படி காத்திருக்கும் பொழுது 120 பேர் இருந்தார்கள். அதிலே 11 சீஷர்கள் இருந்தார்கள். தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாளும் அந்த இடத்துல இருந்தார்கள். இப்போ வாசிங்க தொடர்ந்து. ம் 23 வாசிங்க. யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்கு ஒரு இடத்துக்கு போகும்படிக்கு ஹல்லேலூயா. அப்போ 2 பேரை தெரிஞ்சு கொள்றாங்க. பேதுரு எழுந்து என்ன பண்றான்? 2 பேர், யூதாஸ் என்ற ஒரு மனிதன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால அவன் நான்று கொண்டு செத்தான் என்பதை இந்த உலகம் அறியும். அதனாலே 12வது இடத்திற்கு, யூதாஸோட இடத்திற்கு 2 பேரை நாங்கள் தெரிந்து கொள்றோம். அதுல ஒருத்தர் பேரு பர்சபா, பர்னபா இல்ல, பர்சபா. இன்னொருத்தர் பேரு மத்தேயா. அல்லேலூயா. என்னது? மத்தேயா. வாசிங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா. இங்கு அவசரமாக ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ எருசலேம்ல போய் காத்திரு, அவ்வளவுதான் சொன்னார். அங்க போயிட்டு நீ 12வது ஒரு ஆளை, அவர் ஒருவேளை 12வது ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவரே அந்த 40 நாள்ல தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு போயிருப்பார். இந்த பேதுரு அதிக பிரசங்கி தனத்தினாலே அவரு எழுந்து கடகடன்னு 12வது ஒரு ஆள் நமக்கு தேவை, கடகடன்னு அவன் உங்களுக்கு அறிந்து தெரிந்திருக்கிற அப்படின்னால இவர்களை நம்ம சீட்டு போட்டு அந்த 12வது இடத்தை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்தாவின் வருவதற்கு 10 நாட்கள். இந்த 10 நாட்கள்ல இவர்கள் செய்கிற காரியம். சோ அதனால இவர்களாலே மத்தேயாஸ் என்கிற மத்தே, அங்க என்ன சொல்றாங்க தமிழ்ல? மத்தியா. மத்தியா என்கிற இந்த மத்தி மீன் என்கிற மத்தியா 12வது சீஷனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அப்படி அப்போஸ்தலனாக 12வதாக பேதுரு சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவன் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டானா என்று நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அநேக தியாலஜியன்ஸ், ரிசர்ச்சர், அதாவது வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட 12வது கிடையவே கிடையாது. ஏனென்றால் அந்த மத்தேயா ஒருவேளை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12வது அப்போஸ்தலனாக இருப்பானாகில் அட்லீஸ்ட் ஒரு புக்காச்சு எழுதியிருப்பான், இல்லை எந்த புக்கிலையாச்சும் பேராச்சும் வந்திருக்கும். இந்த பாட்டோட மத்தேயான்ற ஒரு வேதாகமத்தில் காணாவே போயிட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
மத்தேயாவை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆனால் ஒரு இடத்திலுமே சோபிக்கவில்லை. ஏனென்றால் மனிதனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தர் 12வதாக உண்மையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒருவன் வேதாகமத்தில் இருக்கிறான். கரெக்டா பரிசுத்தத்தில் இருந்தா சொல்லுவீங்க, ஆவியில் இருந்தா சொல்லுங்க, யார் அது? பவுல் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. 9வது அதிகாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பவுலை இவருக்கு 1ஆம் அதிகாரத்தில் இவங்களே, ஹல்லேலூயா, நீ பர்சபாவோ பொர்சபாவோ, நீ மத்தியோ இல்லை சுத்தியோ, நீ குளிக்கு போட்டு தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அவர் டைரக்டா வந்து தேர்ந்தெடுத்து சொல்றாரு, பவுலே ஏன் என்னை கடினப்படுத்துகிறாய்? நான் உன்னை அப்போஸ்தலனாக அழைக்க இருக்கிறேன், 12வதாக சேர்க்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேர்ந்தெடுக்க இருந்தது பவுல. அது நமக்கே சுவிசேஷ புஸ்தகம் எத்தனை எழுத வச்சாரு, அவ்வளோ அறிவு ஞானங்களை கொடுத்தாரு. ஏன்னா அவன் அப்போஸ்தலன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட. இவங்க சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலன். சீட்டு பெருசா, கர்த்தரு பெருசா. அல்லேலூயா. அப்போ நீங்க ஒருவேளை ஏதாவது குழப்பம், என்ன பண்றது தெரியல ஆண்டவரே, எனக்கு 2 ப்ரொஃபைல் காமிச்சிருக்கிறாங்க, குலுக்கி போட்டு எடுக்கலாம் அன்னைக்கு, எனக்கு அந்த வேலையா இந்த வேலையா, அந்த படிப்பா இந்த படிப்பா, அதுவா இதுவான்னு சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குற பழக்கம். ஏன் அந்த 10 நாள்ல சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்கன்னா, ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் அது அந்த டைம்ல வரல. 10 நாள்ல யாருமே உங்களுக்கு இல்லை, அதனால சீட்டு குலுக்கி போடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வேதாகமத்தில் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்கன்னு எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா டிசிஷன் எடுக்கிற அறிவை என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியான மூலியமாய் பகுத்தறிகிற ஞானத்தை கொடுத்தாரு. இனி நீ சீட்டு போட்டு குலுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முழங்கால் போட்டு அவரை பார்க்க வேண்டிய நேரம், முழங்கால் போட்டா என்ன செய்யணும் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விளக்குவார். சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து நீங்க காரியத்தை டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டிஸ்சர்னிங் ஸ்பிரிட் என்கிற வரத்தை, பகுத்தறிகிற வரத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறார். எவ்ரிபடி ஹேவ் த ஸ்பிரிட். 9 வரங்களில் முக்கியமான வரம் பகுத்தறிகிற வரம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது எனக்கு தெரியவே தெரியாது பாஸ்டர். அப்போ பகுத்தறிகிற வரம் உனக்குள்ளே இல்லை பாஸ்டர். 9 வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லை அது ஒன்லி பாஸ்டர்ஸுக்கு, நல்லா செபிக்கிற மூப்பர்களுக்கு, அவர்களுக்கா? அப்படியா? மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் எல்லார் மேலேயும் ஊற்ற வல்லவராக இருக்கிறார். நல்ல வீட்டுக்காக ஜோமானாத, நல்ல ட்ரெஸ்ஸுக்காக ஜோமானாத, நல்ல நல்ல காரியத்துக்காக ஜோமானது, நல்ல பரிசுத்த ஆவிக்காக ஜோமனு, மீது எல்லாமே கர்த்தர் பெருசு பெருசாக கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ இது வரைக்கும் சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இப்போ இந்த 10 நாட்கள் இவங்க தேவையில்லாத மேலே கூடியிருந்து ஒரு மனப்பாட்டோடு இருந்தாலும் கடகடன் அவசரப்பட்டு கடகடன் காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு. ஆனாலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் அப்படியே முடியுது. வாசிங்க அந்த கடைசி வசனத்தை. சீட்டு மத்தியாவின் பேருக்கு, அதோட அவர் விழுந்தார் நினைக்கிறேன், தெரியல. அதுக்கப்புறம் பைபிள் அவர் எங்கன்னு தெரியல. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். 10 நாட்கள் முடிந்து விட்டது. இப்போ பெந்தேகோஸ்தே என்னும் நாள், the 10th day. இந்த பெந்தேகோஸ்தே நாள் எப்போ வரும் என்றால், நீங்கள் இந்த இந்த இஸ்ரவேலுடைய பண்டிகைகளை பார்க்கணும். முதலாவது பண்டிகை பஸ்கா, 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது பண்டிகை முதற்கனி பண்டிகை, 4வது பண்டிகை the feast of weeks, வாரங்களின் பண்டிகை. ஹல்லேலூயா. இப்போ இந்த பஸ்கா ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்கா பண்டிகை என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். கர்த்தர் தன்னுடைய மனிதனுக்கு செய்ய வேண்டிய நோக்கங்கள்ல திட்டங்களைய இந்த பண்டிகைகள் மூலமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அதன்படி முதலாவது அவர் நிறைவேற்றின பண்டிகை தான் இந்த பஸ்கா என்கிற பண்டிகை. பஸ்காவில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அப்படி ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாய் பஸ்கா பண்டிகையில கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். இரண்டாவது, ஆக்சிடென்டாவோ இல்லை இது ஒரு விபத்தாக அல்ல, 3வது நாளில் தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டிகை. என்ன பண்டிகை? முதற்கனி பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் த
ஃபீஸ்ட், முதல் கனி பண்டிகை. அறுவடை நாளில் முதற் கனியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். அப்படி இரண்டாவது பண்டிகையில இந்த காரியம் நிறைவேறினது. அந்த பண்டிகைக்கு அடுத்த பண்டிகை என்னது? வாரங்களின் பண்டிகை. அல்லேலூயா. அப்போ அவர் பஸ்காவிலே மரித்தார், முதற்கனிலே உயிர்த்தெழுந்தார். மூன்றாவது பண்டிகை நிறைவேறுதலாகிய பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்கினார். பண்டிகை நாளாவது தான், ஆனா அவர் திட்டங்களை நிறைவேற்றுறது சொல்றேன். அப்போ அதாவது அவர் விபத்தாகவோ ஏதோ தற்செயலாகவோ அல்ல, அவர் திட்டமிட்டு காரியங்களை பண்டிகைகளில் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அப்போ பஸ்காவிலே அவருடைய சிலுவையின் மரணமும், முதற்கனி பண்டிகையில அவருடைய உயிர்த்தெழுதலும், பரிசுத்த ஆவியின் வருகையை பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் செய்தார். பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு அடுத்த பண்டிகை என்ன? எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை என்றால் அதுக்கு எபிரேயத்துல யோம் தெருவா. அல்லேலூயா. அப்போ ரோஷ் அஷானா என்கிற பண்டிகை புதிய ஆரம்பத்திற்கான பண்டிகை, புதிய துவக்கத்திற்கான பண்டிகை, புதிய காரியங்கள், புதிய ஆண்டு, புதிய மாதம், புதிய காரியம் துவங்குகிற நாள் தான் இந்த ரோஷ் அஷானா, எக்கால பண்டிகை. அவர் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு முன்பாய் பஸ்காவை அவர் மரணத்தில் நிறைவேற்றினார், உயிர்த்தெழுதலை முதற்கனிலே நிறைவேற்றினார், பரிசுத்த ஆவியின் வருகையை, பரிசுத்த ஆவி இந்த உலகத்தில் கொடுப்பதை பெந்தேகோஸ்தே நாளில் நிறைவேற்றினார். அப்போ எக்கால பண்டிகையில அவர் வருகையை சீக்கிரமாக நிறைவேற்றுவார். அப்போ இந்த எக்கால பண்டிகை ஏறக்குறைய செப்டம்பர் லாஸ்ட்ல அப்படின்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட்ல வரும். பஸ்காவை முடித்து விட்டார், முதற்கனியும் முடித்து விட்டார், பெந்தேகோஸ்தேவையும் அடுத்த வர பண்டிகை எக்கால பண்டிகை. அப்போ எக்காலம் தொனிக்கும் பொழுது அவர் நம்மை மறுரூபமாக்கி அவரோடு எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்போ அவர் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தது உண்மை. பஸ்காவாகிய முதற் பண்டிகையில் அவர் மரித்தது உண்மை. அவர் இரண்டாம் பண்டிகை புளிப்பில்லா அப்பமாகிய பாவமில்லாமல் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. உயிர் தெழுந்தது முதற்கனி பண்டிகையில உண்மை. பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் அப்பாரா இங்கே வந்து இறங்கினதும் உண்மை. அப்போ எக்கால பண்டிகையில செப்டம்பர் அக்டோபர் போல நாட்களில் நேரமோ இந்த நாளிகையோ ஒருவனும் அறியான். ஆனா கணிச்சோன்னா இந்த மாதங்களில் தான் வருவார் என்பதை நாம் நினைக்கலாம். அல்லேலூயா. எக்கால பண்டிகை சீக்கிரமா வரப்போகுது. அல்லேலூயா. எக்கால பண்டிகையில தான் எக்காலம் துணிக்கும். அதனால தான் சொல்றேன், இஸ்ரவேலிலே நடக்கிற கலாச்சாரங்களும் பண்டிகைகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் பண்டிகையில தான் நிறைவேற்றுறாரு. அவர் வரப்போகிறதையும் பண்டிகையில தான் நிறைவேற்றுவார் என்பதை பவுல் தெளிவா அழகா எழுதி, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, இன்னும் நான் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு போகல, இப்போதான் உங்களுக்கு ஒரு முன்னோட்டத்தை. ஏன்னா யாருமே நீங்க சரித்திர நிகழ்வு தெரியாம ஈவினிங் வராத இருக்கிற நிறைய பேர் உண்டு. அதற்காக தான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே வியூல கொண்டு வந்துட்டேன். அப்போ பண்டிகைகள் ரொம்ப ரொம்ப ஏதோ பண்டிகையில கர்த்தர் சொல்றார், நித்திய நித்தியமாய் நான் வரும் வரை இந்த பண்டிகைகள் நீ அனுசரித்தாக வேண்டும். இந்த 7 பண்டிகைகளும் அவருடைய திட்டங்களில் ஒன்று. அவருடைய இந்த உலகத்தை சுத்தப்படுத்தி பாவத்திற்குள்ள இருக்கிற அந்த உலகத்திற்கு ஒரு ரத்தம் வேணும், ஒரு பரிசுத்தர் வேணும் என்பதை அவருடைய குமாரனை கொடுத்து வெளிப்படுத்தினது தான் பஸ்கா. பாவமே இல்லாமல் அவரை அடக்கம் பண்ணப்பட்டது தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதிலிருந்து உயிர்த்தெழுந்து முதற்கனியாய் மரணத்திலிருந்து எழுந்தவர் தான் இந்த முதற்கனி பண்டிகை. அதிலிருந்து 50வது நாள், முதற்கனி பண்டிகையிலிருந்து 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே என்றால் 50. முதற்கனியிலிருந்து ஆரம்பித்து பஸ்காவிலிருந்து 50வது நாள் இந்த வாரங்களின் பண்டிகை. வாசிங்க இப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் வெளியூர்ல இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லா விதமான ஜனங்களும் எருசலேமுக்கு வந்தாக வேண்டும், என்னால் பண்டிகையை அனுசரிக்க. அந்த நாளிலே இவர்கள் 120 பேர் மேல் வீட்டறையில ஒருமனப்பாட்டோடு கூடியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன ஒருமனப்பாடுனா பயம் என்கிற ஒருமனப்பாடு. பயந்து போய் கூடியிருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னதுனால
கூடி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க நான் வர வரைக்கும் எருசலேம்ல காத்திருங்கள். காத்திருங்கள் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவர்கள் எருசலேம் மேல் வீட்டு அறையில காத்திருந்தார்கள். என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல, வாசிங்க, ஹல்லேலூயா. இப்போ இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது இப்படி நடந்தது. இதே போல சீனாய் மலையில எங்க நடந்தது? ரெண்டு விஷயம் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். இங்க இயேசு சொல்றாரு, நீங்கள் போய் எனக்காக காத்திருங்கள். இவங்க காத்திருந்தாங்க. இங்க மோசே சொல்றான், எனக்காக நீங்கள் காத்திருங்கள். ஆனா இவங்க யாரும், இதனால தான் இஸ்ரவேல் ஜனம் ரட்சிப்பை இழந்து போகிறதுக்கு காரணம். அவசரம் அவசரம் அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். அவ்வளோ அற்புதங்களை பார்த்து, அவ்வளோ காரியங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் அவசரம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். ஆனா இவங்க சீனாய் மலையில காத்திருக்கல. வாசிங்க, இறங்கி வர தாமதிக்கிறதை இவர்கள் கண்டபோது ஆரோன் கிட்ட கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த பெந்தேகோஸ்தே நாளை ஏன் அனுசரிக்கிறார்கள்? ஏன் இந்த பெந்தேகோஸ்தே நாள் விசேஷித்தமான நாள் என்றால், கர்த்தர் இறங்கி தன்னுடைய நீதிகளை, நியாயங்களை, நியாய பிரமாணங்களை கொடுத்த நாள். சீனாய் மலையில் அவள் இறங்கி அவர் கொடுத்த நியாய பிரமாணத்தின் கட்டளைகள் கொடுத்த நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை வெகு விமர்சையாக, கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய் கொடுத்த, நீதியாய் நடத்தும்படியாய் கொடுத்த, கட்டளைகள் கொடுத்த நாளாயிற்று என்று தான் தொடர்ந்து இந்த பண்டிகையா அனுசரித்து வராங்க. அப்படி அனுசரித்து வருகிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாளிலே செய்த காரியம் என்னவென்றால், மோசே தாமதமாவது ஏன் தெரில, போனது என்ன ஆச்சுன்னு தெரில, கடை நம்ம, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாலும் எகிப்திய குணம் அவங்க மனசுலேருந்து போகல. அந்த கண்ணுக்குட்டியை எப்படியாவது வார்த்து வணங்கிடணும்னு ஒரு பிளான் பண்ணி வாசிக்கிறாங்க. வாசிங்க. ம் 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 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இங்க நீங்க வித்தியாசத்தை பார்க்கணும். சீனாய் மலையில கர்த்தர் இறங்கின நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே ஷவோத் என்கிற நாள். அவர் தோரா என்கிற 5 ஆகமங்களை கொடுத்த நாள். அவர் கொடுத்த இந்த தோராவை தான் இன்ன வரையும் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த விசேஷமான நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் என்ன நடந்தது என்றால், இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினதினால அவர் மோசேகிட்ட சொல்றாரு, என்னுடைய ஜனங்களை போய் கூப்பிட்டு வா, நீ போய் எகிப்துக்கிட்ட என் ஜனத்தை அனுப்ப சொல்லுன்னு அப்படியே ஒரு உரிமையோடு சொல்லின்னு இருந்த ஆண்டவர் இந்த 7வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, மோசே நீ இறங்கி போ. இங்க பாருங்க, இந்த வார்த்தை நீங்க கவனிச்சிருப்பீங்களா தெரியல. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த, ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க தெரியாது. இன்னைக்கு தான் இந்த வெளிப்பாடு வந்ததுன்னா நீங்க நல்லா கவனிங்க. எகிப்திலிருந்து நடத்தி வந்த என் ஜனங்கள் அல்ல, ஊன் ஜனங்களை. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு கோபப்பட்டிருக்காரு பாருங்க. அவரே கோபமே படாத ஆண்டவர் கோபப்பட வைக்கிறது தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலை. அவரை பார்த்து சொல்றாங்க, எப்படியாவது ஒரு கண்ணுக்குட்டி ரெடி பண்ணி நாங்க வணங்குறதுக்கு ஒண்ணு வேணும். ஆசாரிப்பு கூடாரம் எவ்வளோ பிளான்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் விட்டு உங்களுக்கு ஒரு கண்ணுக்குட்டி தான் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நடத்தி வந்த உன் ஜனம் பண்ற காரியத்தை போய் பாரு, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு போய் பாரு. போய் வாசிங்க 28வது வசனம். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, காத்திருங்கள். மேல மோசே போய் சொல்றான், காத்திருங்கள், நான் மேல போயிட்டு நியாய பிரமாணத்தை வாங்கிட்டு
வந்துடுறேன்னு. ஆனால் இவங்க காத்திருக்காம அவசரப்பட்டதுனால அன்றைய தினம் ஏறத்தாழ 3000 பேரை அவர்கள் காவு கொடுத்தார்கள். 3000 பேர் மரணத்துக்குள்ள போனாங்க. ஏன்னா காத்திருக்காததுனால 3000 பேர் செத்து போனாங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே 3000 பேர் விழுந்து போனார்கள். 41வது வசனம், அந்த நாளிலே பேதுருவுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள், ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? தோரா என்கிற நீதி நியாயப்பிரமாணம் கிடைத்த நாளிலே இவர்கள் காத்திருக்காமல் போனதினால 3000 பேர் மரித்து போனார்கள். ஆனால் கர்த்தர் சொன்ன பிரகாரம், இயேசு சொன்ன பிரகாரம் எருசலேமிலே இவர்கள் காத்திருந்தபடியினால, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபடியினால அன்றைய தினம் 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அறுவடையின் தினமாய் இதை கொண்டாட காரணம், கர்த்தர் 3000 அறுவடையை அன்றைய தினமே கொடுத்தார். பரிசுத்த ஆவி இறங்கி வந்தால் அறுவடை நடக்கும். ஸோ 3000 பேர் மைனஸ், அங்கே 3000 பேர் பிளஸ் இங்கே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னா அதற்காக காத்திருக்கணும். காத்திருக்காம நம்ம பாட்டு தாம் தூம் தகிருதும் திகிருதும் ஆடணும்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? லேவியனை விட்டு 3000 பேர் இறந்தாங்க நியாயப்பிரமாண கிடைத்த அன்னைக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. வாசிங்க இப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. வந்திருந்தார்கள். சீனாய் மலையின் மேலே இதே மாதிரி பலத்த காற்று அடித்தது. வானத்திலிருந்து இடி முழக்க சத்தமும் எக்கால சத்தமும் இதே போல சீனாய் மலையில கேட்டது. வீடு முழுவதையும் எப்படி அக்கினிமயம் நிரப்பிற்றோ அதே போல ஷெக்கினா மகிமையினால் சீனாய் மலை நிரம்பிற்று. கர்த்தர் அக்கினிமயமாய் இறங்கி அவருடைய விரல்களால கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் தோரா புஸ்தகங்களையும் அந்த வார்த்தைகளையும் கர்த்தர் எழுதினார். வாசிங்க. ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. சீனாய் மலையிலே கர்த்தர் இறங்கி மோசே கிட்ட கற்பலைகளிலே தன் கட்டளைகளை எழுதுறார். அல்லேலூயா. எதுல எழுதுறாரு? கற்பலைகளை எழுதி அவங்க நடக்க வேண்டிய வழியை, எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அவர் தோரா என்கிற புஸ்தகத்தை எழுதி, தோரா 5 ஆகமங்களை எழுதி அவர்கள் கைகளிலே கொடுக்கிறார். அதன்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார், அவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் எப்போ வந்தாரோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட புஸ்தகம் அல்லாமல் மாம்சமான யாவருக்கும் ஒவ்வொரு இருதய பலகையில என் தேவனாகிய கர்த்தர் தன் வார்த்தையை எழுதினார். இப்போ நீங்க புஸ்தகங்களை பார்த்து படித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வசிப்பதினாலே, உங்களுக்குள்ள இருப்பதினாலே அவரே உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வரும் வரை நீங்கள் அதை பார்த்து இதை பார்த்து நடந்திருக்கலாம். இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தூரமா பார்க்க வேண்டிய இடத்துல அவர் கிடையாது, உங்களை அருகாமையிலும் அல்ல, உங்களுக்குள்ள இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இப்போ கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க உன்னிப்பா பார்க்கணும். பாபேல் கோபுரத்துல கர்த்தர் பாஷை தாறுமாறாக்கி போட்டு வேற்றுமையை உருவாக்கினார். கர்த்தருக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பினதினால கர்த்தர் வேற்றுமையை உருவாக்க, ஒரு டிவர்சிட்டியை உருவாக்க கர்த்தர் பாஷைகளை தாறுமாறாக்கினார். இங்கு இந்த உலகத்தை ரட்சிக்க, பெரிய சபைகளை உருவாக்க, அவருக்கென்று ஜனங்களை தெரிந்து கொள்ள கர்த்தர் பாஷைகளை பிரித்து ஒற்றுமையை ஆவியானவர் இறங்கின நாளில் யூனிட்டியை கொண்டு வந்தார். அல்லேலூயா.
சீனாய் மலையிலே இறங்கி அங்கே கற்பலகைகளை கொடுத்தார், இங்கே இறங்கி இருதய பலகைகளை எழுதினார். அங்கே வேற்றுமையை உண்டாக்கினார், இங்கே ஒற்றுமையை உண்டாக்குறார். பார்க்கறெல்லாம் கவனிக்கிறாங்க, ஐயோ இது ஏன் பாஷை ஆச்சு, இது ஏன் பாஷைய ஆச்சு. வாசிங்க 9வது வசனம். பார்த்தாரும் மேய்தரும் ஏலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே ஹல்லேலூயா. இவ்வளவு பாஷைகளையும் இந்த 120 பேர் தான் பேசினாங்க. ஹல்லேலூயா. பயத்தோடு அவபக்தியோடு கர்த்தரை என்ன பண்ணுவாருன்னு தெரியல, என்ன நடக்கும் தெரியல, அடுத்த எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் உட்கார்ந்து இந்த 120 பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கினதினால அவர்களுக்கே தெரியாத பற்பல பாஷைகளை கர்த்தர் பேசும்படியாய் ஆவியை இறங்கினார். அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு பாஷைக்காரர்களும் ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறார்கள். என்ன இவர்கள் நம்ம ஜென்ம பாஷைகளை பேசுகிறார்களே அப்படின்னு பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று பரிசுத்த ஆவியை இறங்கி வந்தா வித்தியாசமான பாஷைகள்லாம் பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய ஆச்சரியங்கள் நடக்கும். ஆவியானவர் வல்லமையுள்ளவர், பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நம்ம என்னைக்குமே தூக்கப்படுத்த கூடாது. ஏன்னா நீங்க ஏதாவது பண்ண அவர் தூக்கப்படுவார். அதனால தான் வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாதிருங்கள். அவர் சாதாரண ஏதோ ஒரு ஆவி அப்படி கிடையாது. எங்கே ஆதாம் தன் ஜீவ சுவாசத்தை இழந்தானோ கர்த்தர் அதே பரிசுத்த ஆவியானவரை மீண்டும் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நமக்காக தந்தருளினார். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்முடைய ஆலோசகர், அவர் நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ள நடத்தக்கூடிய ஆவியானவர், நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற அவர் தான். அல்லேலூயா. வாசிங்க. உலகம் எப்படி வேணா பார்த்து சொல்லட்டும், எப்படி வேணா பரியாசம் பண்ணட்டும். அதனால தான் பெந்தேகோஸ்தே சபையார்கள், பெந்தேகோஸ்தே ஆவியுள்ள ஜனங்கள், பெந்தேகோஸ்தே அந்த பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற நாம சைலண்டா ஆராதிக்கவே. ஹல்லேலூயா. நம்ம சத்தம் போட்டு, அதாவது நிறைய காலகட்டம் டினாமினேஷன்ஸ் அது இது அந்த நாங்களாம் அமைதியா அப்படின்னு சொல்றலாம் இருக்கிறாங்க. அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட போது 120 பேருடைய சத்தம் அந்த இடம் முழுவதும் கேட்கும்படி இருக்குமானால் கர்த்தர் நமக்குள்ள இறங்கினாலும் வெளியே சத்தம் கேட்காதான். உங்களால சத்தம் போட்டு எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு இப்பயே ஜெபிச்சிருங்க. அல்லேலூயா. இல்லை என்றால் ஒரு நாள் வரும் நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்க ஆசைப்பட்டாலும் முடியாது. இப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எக்கால பண்டிகை வரப்போகிறது. நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு எக்கால சத்தம் கேட்கும், நான் பாட்டுன்னு கர்த்தர் கூட போய்கிட்டே இருப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் வருவார், நம்ம எடுத்துக்கொண்டு போவார். அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்ம கையை பிடிக்கிற தேவனாகிய கர்த்தருங்க அவரு. பிசாசு சொல்லுவோம், நீ எவ்வளோ பெரிய பாவி, நீ எல்லாம் அவர்கிட்ட அப்படிதான் சொல்லுவான். நீ சொல்லு, நீ எவ்வளோ பெரிய பொய்யன், என் கர்த்தர் என்ன வல்ல. ஹல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்றாலும் ஒழுங்கா ஓடி போயிருன்னு. எத்தனை பேர் பிசாசுக்கிட்ட பேசுவீங்க? நிறைய பேர் பிசாசுக்கிட்ட பேசுவீங்க. தயவு செய்து ஆண்டவர்கிட்ட. சில பேர் பிசாசு, டேய் போடா ஆண்டவரை பாருங்க, ஏய் போ, ஹை ஹை அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவன் பாட்டுன்னு எங்கேயாவது போட்டோம், நீங்க அவரை பார்த்து போங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை முடிந்து விட்டது, இப்போ ட்ரம்பெட்
அதாவது எக்கால பண்டிகை என்று சொல்கிறீங்களே, அப்போ எக்காலம் துணிக்கும் பொழுது உங்களை மறுரூபமா ஆக்கிடுவார்னு வேதாகமம் போட்டிருக்கு, பவுல் எழுதியிருக்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தருக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவோமே. யாருக்கெல்லாம் இந்த எக்கால சத்தம் கேட்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தானா? இல்ல யூதர்களுக்கு மாத்திரம் தானா? இல்ல ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் தானா? யாருக்கு பாஸ்டர் கேட்கணும்னு என்ன கேட்டீங்கன்னா, யாருக்கு கேட்கணும் எனக்கு தெரியாது. கேட்கும், நான் போயிடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால எக்காலம் கேட்கும். எனக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு கேட்குமா கேட்காதான நீங்க போய் அவர்கிட்ட கேளுங்க. எக்கால பண்டிகை செப்டம்பர் அக்டோபர்ல எப்ப வராலும் பண்டிகையில தான் ஒண்ணு பண்றாருனா, அப்போ பண்டிகையில தான் அவரு வருவாருன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நாடிகையும் நேரத்தையும் ஒருவனும் பிதாவை தவிர ஒருவனும் அறியான். அல்லேலூயா. அதனால அவர் எப்ப வேணாலும், அப்போ எப்போ வருமோ கேட்குமா பாஸ்டர்னா எனக்கு உண்மையாவே தெரியாது. வரும்போது கேட்கும், எக்காலம் துணிக்கும், நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருப்போம். ஒருவேளை வேலைகளை இருந்ததுன்னா நீங்களாம் பார்த்துட்டு பொறுமையா வாங்க. ஓட்டி வச்சிருப்பாங்க, உங்களுக்கு வேலை இருக்கும், ஓனர் ஒரிஜினலாக உங்களுக்கு கூப்பிட்டுருப்பாரு. ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, எக்காலத்து பண்டிகை அது ஒரு பரிசுத்த ஓய்வு நாள்ல வரும். அல்லேலூயா. அந்த பண்டிகை அன்னைக்கு நீங்க சபைக்கு ஒருவேளை சபை டைம்ல எடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன், அன்னைக்கு பார்த்து ஓனர் உங்களை கூப்பிட்டுருப்பாரு. அல்லேலூயா. நீங்க போங்க, ஆனா வரும்போது நாங்க யாரும் இருக்க மாட்டோம். எக்காலம் துணிச்சிருக்கோம், நாங்கள்லாம் மறுமையில் இருப்போம். நீங்க இங்கே இருந்து ஓட்டி பேட்டிலாம் செஞ்சுட்டு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நாளைக்கும் தெரியாது, என்ன நேரமும் தெரியாது. திடீர்னு மூடு மாறுச்சுன்னா எக்காலத்துக்கும் பெந்தேகோஸ்துக்கும் நடுவில் கூட வந்துருவாரு. அவருக்கு என்ன நாளைக்கும் தெரியாது, நேரமும் தெரியாது. அல்லேலூயா. ஸோ நீங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். சண்டே கர்த்தருடையது. சண்டை கர்த்தருடையது இல்ல. சண்டே சொல்ல சண்டை போட்டோம், கர்த்தர் யுத்தத்தை பார்த்துக்கொள்வார். சண்டே கர்த்தருடைய, அந்த சண்டேங்க இல்லைங்க, அந்த சண்டையை சொல்லல. சண்டே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பரிசுத்தமான நாள். நீ எவ்வளோ பேர் நீ நினைச்சா லீவ் போட்டு வரலாம். நீ நினைச்சா கர்த்தர் சமூகத்துக்கு. உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தது பாஸ்டர், அதனால தான் வரல. உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும்போது சர்ச்சுக்கு வரணும். அல்லேலூயா. யார் சுகம் அளிக்கிறவரு? யார் குணப்படுத்துகிறவரு? யார் விடுதலை தருகிறவரு? மனசு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது பாஸ்டர். எந்த மாதிரி இருந்தாலும் சர்ச்சுக்கு வர நாடு இல்ல, இந்த உலகத்தை விட்டு ஓடு. அல்லேலூயா. நாங்க மேல போனோடனே கஷ்டப்பட்டு வாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றேன், யார் யாருக்கெல்லாம் எக்கால சத்தம் கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே சொல்றேன், எனக்கு தெரியாது. உங்களுக்கு கேட்கணும்னா கர்த்தர் கிட்ட வாங்க, கர்த்தர் கிட்ட நெருங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு எக்கால சத்தம், காது கேட்காம போகலாம், ஆனா எக்கால சத்தம் கண்டிப்பா கேட்கும். அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு ரைட்ல காது கேட்காது, லெஃப்ட்ல தான் எல்லாத்தையும் இப்படி கேட்பேன், ஒருவேளை எக்காலம் இப்படி வந்துருமான்னு கேட்டா, காது கேட்காதவங்களுக்கும் எக்காலம் கேட்கும். எக்காலம் கேட்பதற்கு மனித பாகங்கள் தடையே. கண்ணு தெரியாதவங்களும் அவரை பார்ப்பாங்க. நடக்க முடியாதவன் மேகத்துல இருப்பான், ஊனி கொண்டு இருக்கிறவன் கர்த்தரோடு இருப்பான். அவர்கிட்ட போகும்போது இமை பொழுதிலே மறுரூபம் சொல்றோம்ல, குறைவை நிறைவாக்கி கர்த்தர் மேலே கொண்டு போய்கொண்டே இருப்பார். அப்போ ஓட்டி போனவங்க, வீணா தூங்குறவங்க, நைட்டெல்லாம் ஃபோன் பார்த்துட்டு காலையில் அசதியில் இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனைக்குள்ள போயிடுவீங்க. அல்லேலூயா. சில பேரால் வர முடியாது, ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில பேரால் வர முடியும், அவங்களுக்கு உண்மையாவே பிரச்சனை. அல்லேலூயா. எங்கேயோ போய் போடுற அர்ச்சனை உன் வாழ்க்கையில் வர நிறைய பிரச்சனை. அல்லேலூயா. 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 ஸோ பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்துருச்சு. இப்போ எக்கால பண்டிகை என்ற நாள் வரப்போகுது. பெந்தேகோஸ்தே பார்த்த விசுவாசியே, எக்கால பண்டிகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. இன்னுமே புரியாமல் இருந்தே ஆனால் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. வாசிங்க தொடர்ந்து. இவ்வளவு நாள் பயபக்தியோடு பயந்து போய் வீட்டுக்குள்ள கதவை அடைச்சிட்டு இருந்த பேதுரு, 3 தடவை கர்த்தரை மறுதலிச்ச இந்த பேதுரு, சுவிசேஷத்தை அறிவிக்காம வீட்டுக்குள்ள இருந்த பேதுரு, கர்த்தருடைய வாக்குகளை நிறைவேற்றாமல் இருந்த
பேதுரு. இந்த பேதுரு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இறங்கி வந்த உடனேயே, ஹல்லேலூயா, 1:8 சொல்றார், அவர் வந்த உடனே நீங்கள் பலன் அடைந்து. இப்போ பலனே இல்லாத பேதுருவுக்கு, பயத்தோடு இருக்கிற பேதுருவுக்கு ஆவியானவர் வந்து இறங்கினவனே ஒரு போல்ட்னஸ் வருது. ஹல்லேலூயா, ஒரு தைரியம் வருது. அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இறங்கினால் பயத்திலிருந்து கர்த்தர் பலனை தருவார். வரட்டும். பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தேவ பலத்தை தந்து அவன் போல்டா எழுந்துக்கிறான். எழுந்து வாசிங்க. அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய். அது வரைக்கும் பயந்திருந்த பேதுரு, ஆவியானவர் இறங்கிட்டாரு, எனக்குள்ள வந்துட்டாரு. இது வரைக்கும் பயத்தோடு இருந்த பேதுரு பலத்தோட பாருங்க, உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, அறிந்து கொள்வீர்களாக. காலைதான் ஆச்சு. கர்த்தர் இறங்கின போது பயம் பலனாக மாறினது. கர்த்தர் இறங்கின போது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 2:28 சொல்லப்பட்ட மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் வருகையில கர்த்தர் நிறைவேற்றினார். வாசிங்க. ஹல்லேலூயா. யூதர்களே கேளுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களே கேளுங்கள். நீங்க தான் கர்த்தர் உண்டாக்கின ஜனங்கள், நீங்க தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு மாத்திரம் தான் எல்லாமே தெரியும், நீங்க தான் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள் என்று நினைத்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வந்தபடியினால, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டபடியினால, அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டபடியினால, இப்போ ஆவியானவர் இறங்கினதுனால யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் திட்டமும் தீர்க்குமாய் நிறைவேறும்படியாய் மாம்சமான யாவர் மேலையும். அப்படினா இஸ்ரவேல் யூதர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த யாரா இருப்பினோ, மூச்சு விட்டு உயிரோடு இருக்கிற யாரா இருப்பினோ, எல்லார் மேலேயும் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்க வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்க மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலையும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலையும் அந்நாட்களில் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வரும்பொழுது நடந்தது இதுதான். பயம் போய் பலன் வந்தது. தீர்க்க தரிசனம் திட்டமும் தீர்க்குமாய். நாங்க தான் விசேஷமானவர்கள், நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த யூதர்கள் மத்தியில பற்பல பாஷைகளை அவர்கள் பேசினபடியினால ஆண்டவர் உரைத்த மாம்சமான யாவர் மேலே என்ற அந்த தீர்க்க தரிசனம் அந்நாளில் நிறைவேறி அங்கிருந்து சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரம்பிற்று. யூதயா, சமாரியா, உலகம் எங்கும் இருக்கிற கடைசி பகுதி வரை மாம்சமான யாவர் மேலையும் கர்த்தர் ஆவியை ஊற்றினார். வாசிங்க தொடர்ந்து. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த செய்கைகள். whoever calls in the name, யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீ எந்த நாமத்தை வேண்டுமானாலும் வணங்கியிருக்கலாம், எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கியிருக்கலாம், உருவ வழிபாட்டை நம்பியிருக்கலாம், உன் குடும்பம், உன் ஜென்மம், உன்னுடைய முப்பிதாக்கள் எதை வேணாலும் வணங்கியிருக்கலாம். ஆனால் ஒருவேளை கிறிஸ்துவை பற்றி நீ அறிந்த பிறகு அப்பா பிதாவை என்று கூப்பிட அந்த புத்திர சுவிகாரத்தை என் தேவனாகிய கர்த்தர் மாம்சமான யாவருக்கும் கொடுத்து விட்டார். யாரெல்லாம் முழங்கால் போட்டு அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களை எல்லாம் அவருடைய பிதாவாய் அழைக்கத்தக்க ஞானத்தையும்
அறிவையும் இருதயத்துல எழுதி பரிசுத்த ஆவியானவர் அந்த வந்த நாளிலே, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் மாம்சமான ஹல்லேலூயா. That is the speciality of the day. இந்த விசேஷம் தான் இந்த நாளுடைய பெரிய முக்கியத்துவம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் ஒவ்வொரு வருஷமும் வந்தது. பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் இறங்கி வரவில்லை, அந்த ஒரு நாளிலே ஆவியானவர் வந்ததினால அந்த நாளை கர்த்தர் விசேஷமாய் மாற்றினார். அன்று வார்த்தையாய் இறங்கி வந்தார், இங்கு ஆவியாய் இறங்கி வந்தார். அன்று கற்பலைகளை எழுதினார், இங்கே இருதய பலைகள் எழுதினார். அங்கே பயம் போயிற்று, பெலன் வந்தது. தீர்க்க தரிசனம் திட்டமும் தீர்க்குமாய் நிறைவேற்றினார். யாரெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படும்படியான வரத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். வாசிங்க 31. இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். You are called to be a witness of Christ. Hallelujah. அடுத்தது, நீங்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்க ஒரு டெஸ்டமனியாவே மாறிடுவீங்க. நீங்க ஒரு சுவிசேஷ புஸ்தகமாவே நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள். வாசிங்க 47. இருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை. பரிசுத்த ஆவி வந்து இறங்கும் பொழுது எல்லா விதமான அழிவையும் கர்த்தர் அறுவடையாய் மாற்றி கொடுப்பார். ஏன்னா பெந்தேகோஸ்தே என்பது அறுவடையின் நாள். கோதுமை அறுவடை செய்ததெல்லாம் போதும், கர்த்தர் ஆத்துமா அறுவடை செய்யும்படியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என் மூலியமா பெரிய அறுவடையை எங்க சபைக்கு தரணும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அறுவடையின் சபையாய் மாறும். அறுவடையின் காலத்தை இந்த ஆத்துமா மூலியமா கர்த்தர் செய்வார். அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது ஒரே செர்மன்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 3000 செர்மன்ல ஒருத்தர் கூட. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரா இல்லையா என்பதை நம்ம பெந்தேகோஸ்துவை பார்த்துட்டோம். எக்காலத்துக்கு நாங்க தயாரா ஆகணும். கர்த்தர் எங்களை அறுவடைக்கான பாத்திரமா மாத்துங்க. கர்த்தர் உங்களோடு நடத்துவார். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? அருமையான காலை வேளையில என் கர்த்தர் பெருங்காற்றின் சத்தத்தோடு இறங்கி வந்தது போல, பலத்த சத்தமா இறங்கி வந்தது போல, பயத்தோடு இருக்கிறவர்கள் பலனடைந்து கர்த்தருக்காய் எழும்பி நின்ற பேதுருவை போல உம் நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ரட்சிப்பு உண்டென்று நீங்கள் எங்களிடத்துல சொன்னது போல இந்த நாளில நம்முடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் அன்று பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீர். இன்று எங்க சபை மேல் இறங்கி வரும்படியாய். இட் இஸ் நாட் ஒன் டைம் ப்ராசஸ். ஒரு தடவை நீ வந்து விட்டு போனதல்லப்பா. அன்று மேல் வீட்டறையில அப்பர் ரூம்ல இறங்கின ஆவியானவர், அன்று பற்ற வைத்த அக்கினி இன்றும் எங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினிமயமான ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களை அக்கினிமயமாய் நடத்துவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவையில்லாத காரியங்கள் சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியில் நாங்கள் நிறைந்திருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிறுத்தட்டும். ஹல்லேலூயா. ரெடகலமா உதியாஷந்தரமா எல்லாம் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய், கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பரிசுத்த ஆவியால் நடத்தட்டும்பா.
எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? ஒரே ஒரு விசை. அப்பா, எங்க பாத்திரம் உங்களுடைய ஆவி இல்லாத பாத்திரமா இருக்கக்கூடாது. நாங்க நிறைய தடவை தவறது, பயத்தோடு இருப்பது, எங்க செய்கைகளில் கிளாரிட்டி இல்லாமல் இருப்பது, நிறைய யோசித்து தோல்வியை பார்ப்பதெல்லாம் ஆவி ஆணுடைய வழி நடத்துதல் இல்லாதது தான்ப்பா. என் திருமண காரியமா இருக்கட்டும், என் நிச்சய காரியமா இருக்கட்டும், எங்க வாழ்க்கையின் ஆரம்ப காலமா இருக்கட்டும், எங்க குடும்ப வாழ்க்கையை நீங்க நடத்தின விதமா இருக்கட்டும், தாய் தகப்பனோடு இருந்து நாங்கள் படிக்கிற காலமாக இருக்கட்டும், பிள்ளைகளை ஆரம்பித்து ஃபீஸ் கட்டுகிற டைமாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும்ப்பா, எல்லா காலகட்டங்களிலும் எல்லோரோடும் இருக்கிற ஆவியானவர் நாங்கள் எதை செய்தாலும் அதை முன் நின்று நடத்துகிறவராய், நான் போன பின்பு பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே வருவார். அவர் உங்களை பலனடைய செய்வார். நாங்கள் உயிரடையணும்ப்பா. அபிஷேகம் எங்க பாத்திரத்துல வரணும். ஆவியானவர் வருவாரா? என் பாத்திரத்துல ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அவருக்கு போதுங்க. You just need a second. மனம் திரும்பி அவரை நோக்கி பார்த்தோம்னா உடனே நம்ம பாத்திரம் நிரம்பும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். எங்க முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, எங்க முழு ஆத்மாவோடு உமக்கு ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இது சபை உண்டான நாள், சபை பிறந்த தினம், நீர் நியாய பிரமாணங்களை கொடுத்த தினம். இன்று எங்க இருதயத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பிரமாணங்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு எங்களை நடத்துங்க. அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு ஊற்றி இருக்கிறீர். அன்று மேல் வீட்டறையில பற்ற வைத்த தீ இன்றும் எங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறது. இன்று மறுபடியும் ஆவினால எழுப்பி இருக்கிறீங்க ராஜா. இந்த தீ அணையாதபடி நாங்கள் அனுதினமும் அந்த தீயை பற்றி கொண்டிருக்க, அனுதினமும் உம்மிலே வாசம் பண்ணும்படியாய் எங்களை பண்பற்றி வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்துல நிர்மலமாக்குறோம்பா. இந்த தீ எங்களோடு இருப்பதாக. அந்த எக்காலத்தை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். பெந்தேகோஸ்தே முடிந்தது, எக்காலம் வரப்போகிறது. அந்த எக்கால தொனிக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் மகா பெரிய சத்தத்தோடு எக்காலம் தொனிக்கிற அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்பா. இங்க நிற்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க. அன்னைக்கு வெறும் சின்ன கூட்டம் 120 பேர் தான். உலகம் முழுவதும் அந்த சத்தம் கேட்டது. இன்னைக்கு நாங்களும் சின்ன கூட்டம் தான். உலகம் முழுவதும் எங்க சத்தத்தை நீ கேட்கும்படி செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அந்நியமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா?